Hi students, it's Faisal. Have a good day. இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கலப்பு எண்கள் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். கலப்பு எண்கள் எந்த அமைப்பில் இருக்கும், கலப்பு எண்கள்னால் என்ன, முதல்ல கலப்பு எண்கள் எந்த அமைப்பில் இருக்கும், அதனுடைய குவாலிட்டி என்ன, அதனுடைய பண்பு என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அது தவிர வேறு எதுவுமே இந்த கலப்பெண்களை பற்றி எக்ஸ்ட்ரா உள்ள ரெண்டு கலப்பெண்களை கூட்டுறது கழிக்கிறது அதை பற்றிலாம் இங்கே நம்ம பார்க்கல இந்த வீடியோவில். இந்த வீடியோ சிம்பிளி காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் என்ன, கலப்பு எண்கள்னால் என்ன, அது என்ன அமைப்பில் இருக்கும், அதனுடைய ஒரு குறிப்பிட்ட பண்புகள், எதனால் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிற ஹெட்டிங் உருவாச்சு, எதனால் இந்த கலப்பு எண்கள் தேவைப்படுது அப்படிங்கிறது குறித்து மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே ரைட், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதே மாதிரி மேத்தமெட்டிக்கல் கான்செப்ட் குறித்த நிறைய வீடியோக்களுக்கு என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கலப்பு எண்கள். ஓகே, நமக்கு தெரியும் இருக்கிறதுலே மிக சின்ன நம்பர் செட் எண்கணம், இருக்கிறதுலே மிக சிறிய எண்கணம் அப்படின்னா அது இயல் எண்கணம் தான். சரிங்களா, இருக்கிறதுலே மிக சிறுசு வந்து இயல் எண்கணம் தான், நேச்சுரல் நம்பர்ஸ்னு சொல்லுவோம், நேச்சுரல் நம்பர்ஸ். ஓகேங்களா, அது வந்து எண் அப்படின்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். இதில் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயல் எண்கணத்தில் 1 2 3 4 ஆரம்பிக்கக்கூடிய எண்கள், 1 ஆரம்பித்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகக்கூடிய எண்கள், 1 2 3 4 இருக்கக்கூடிய எல்லா எண்களுமே இயல் எண் கணங்களில் இருக்கும். சரியா, ஓகே ரைட். இப்போ இந்த இயல் எண்களினுடைய கணத்து கூட ஒரே ஒரு ஜீரோவை மட்டும் நான் ஆட் பண்ணிட்டா போதும். இந்த இயல் எண்களின் கணத்து கூட ஒரே ஒரு ஜீரோவை மட்டும் நான் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு கிடைக்கக்கூடியது குறையற்ற முழுக்களின் கணம், குறையற்ற முழுக்களினுடைய கணம், முழுக்களினுடைய குறையற்ற முழுக்களினுடைய கணம். ஓகே, இதை W ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா, இங்கிலீஷில் ஹோல் நம்பர் W அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நேச்சுரல் நம்பர் இயல் எண்கள் கூட ஒரு ஜீரோ மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும், நமக்கு என்ன கிடச்சிடும், நமக்கு இங்கே ஹோல் நம்பர் கிடச்சிடும். அப்போ என்ன ஆகும், ஹோல் நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது 0 1 2 3 4 5 இருக்கும். இதில் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் கிடையாது, நான் நெகட்டிவ் பாசிட்டிவ் நம்பர்ஸ். சரிங்களா, இது பேர் நான் நெகட்டிவ் நம்பர்ஸ், அதான் வந்து ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம், குறையற்ற முழுக்களின் கணம். ஓகே, இப்போ இந்த குறையற்ற முழுக்களின் கணத்து கூட சேர்த்து நெகட்டிவ் நம்பர்ஸ், நெகட்டிவ் நம்பர்ஸ் குறை எண்களையும் சேர்த்துக்கிறேன். குறை எண்களையும் சேர்த்துட்டோம்னு சொன்னால் அது செட் ஆஃப் இன்டிஜர்ஸ், முழுக்களினுடைய கணம், முழு எண்களினுடைய கணம். சரிங்களா, செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் சொல்லுவோம், முழு எண்களினுடைய கணம் இசட் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொன்னால் 0 ஏழு எண்களில் உள்ள எல்லா எண்களும் இதில் இருக்கும், அப்புறம் ஜீரோவும் இருக்கும், ப்ளஸ் நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். சரிங்களா, ஸோ அதாவது 0 இருக்கும், 1 2 3 அப்படிங்கிற எண்களும் இருக்கும், -1 -2 -3ங்கிற எண்கள், இந்த எக்ஸட்ரா, இங்கேயும் எக்ஸட்ரா, இங்கேயும் எக்ஸட்ரா. ஸோ அப்போ எல்லா எண்களுமே இதில் இருக்கும். இதை வந்து முழு எண்களின் கணம், செட் ஆஃப் இன்டிஜர்ஸ்னு சொல்லுவோம். சரிங்களா, இந்த டபிள்யூங்கிறது செட் ஆஃப் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் மட்டும்தான், நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் இதில் வராது. டபிள்யூவில் எண்ணில் வந்து அதுலேயும் 0 இருக்காது, ஒன்லி பாசிட்டிவ் சைட் நம்பர்ஸ் மட்டும்தான் இருக்கும், வித்தவுட் 0 இருக்கும். சரிங்களா, ஸோ என் கூட 0 வச்சா W கூட நெகட்டிவ் நம்பர்ஸ் வச்சா இசட் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இதில் இருக்கிறதுலே பெரிய செட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இசட் தான். இசட் தான் இருக்கிறதுலே பெரிய செட்டு. டபிள்யூவில் உள்ள எல்லா நம்பரும் இசட்டில் இருக்கும். சரிங்களா, எண்ணில் உள்ள எல்லா நம்பரும் டபிள்யூவில் இருக்கும், எண்ணில் உள்ள எல்லா நம்பரும் டபிள்யூவில் இருக்கும், அடிஷ்னலாக எண்ணில் இல்லாத ஜீரோவும் டபிள்யூவில் இருக்கும், எண்ணில் இல்லாத ஒரு ஜீரோவும் டபிள்யூவில் இருக்கும். சரிங்களா, டபிள்யூவில் உள்ள எல்லாமே இசட்டில் இருக்கும், அடிஷ்னலாக டபிள்யூவில் இல்லாத நெகட்டிவ் நம்பர்ஸும் சேர்ந்து நமக்கு இசட்டில் இருக்கும். சரிங்களா, ஓகே. இப்போ இந்த இசட்டில் இருக்கக்கூடிய எண்கள் எல்லாமே ரேஷனல் நம்பர்ஸ், விகிதமுறு எண்கள் சொல்லப்படக்கூடிய கியூவில் இருக்கும். இந்த கியூ ரேஷனல் நம்பர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா த நம்பர்ஸ் தோஸ் ஹூ கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் A by B where B is not equal to 0. A by B அப்படிங்கிற அமைப்பில் எழுதப்படக்கூடிய எண்கள். சரிங்களா, ஸோ இப்போ இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து 1 2 3 4 அப்படிங்கிற நம்பர்ஸ் தானே, -1 -2 -3 நம்பர்ஸ் தானே. இதெல்லாம் எப்படி A by B அப்படிங்கிற ஃபார்மில் எழுதுறது, இதெல்லாம் எப்படி A by Bங்கிற ஃபார்மில், இதில் இருக்கக்கூடிய A B ரெண்டுமே இசட்டில் உள்ள எண்கள், A B ரெண்டுமே இசட்டில் உள்ள எண்கள். சரிங்களா, ஸோ அப்போ ரேஷனல் நம்பர் அப்படிங்கிறப்ப A by B அப்படிங்கிற அமைப்பில் எழுதணும், அந்த A B ரெண்டுமே இசட் உள்ள எண்களாக தான் இருக்கணும். சரியா, ஆனால் இசட்டில் உள்ள எண்கள் எதுவுமே A by B ஃபார்மில் இல்லையே அப்படின்னு நினச்சிங்கன்னு சொன்னால் சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா இசட்டில் உள்ள எண்களை போகிறோம் by 1 அப்படின்னு போட்டிங்கன்னா போதும். இப்போ இசட்டில் 2 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னா 2 by 1 அப்படின்னு போட்டிங்கன்னா A by B ஃபார்ம் ஆயிடும். 3ன்னு ஒரு நம்பர் இருக்குது, 3 by 1 அப்படிங்கிற ஒரு நம்பர் போட்டிங்கன்னா 3 by 1 அப்படிங்கிறது A by B ஃபார்ம். அப்போ இசட்டில் இருக்கிற எல்லா எண்களையுமே நம்மளால் A by Bங்கிற ஃபார்மில் எழுதிக்க முடியும். அதனால் இசட்டில் உள்ள எண்கள் எல்லாமே கியூவில் இருக்கும். Z உள்ள எல்லா எண்களையுமே by 1 போட்டால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அது A by B ஃபார்மாக மாறிடும்.
சரிங்களா? ஸோ அப்போ இசட்ல உள்ள எல்லா எண்களையுமே கியூ ரேஷனல் நம்பரை சேர்த்துக்கலாம். இது போக இசட்ல இல்லாத எண்கள் சப்போஸ் ஒரு 1/2 1 2 ரெண்டுமே இசட்ல இருக்கும். பட் 1/2 வந்து இசட்ல இருக்காது. சரிங்களா? ஒரு 2/3 சரிங்களா? ஸோ ஒரு அல்லது ஒரு 1/3 இந்த மாதிரி எண்கள் இது எல்லாமே நமக்கு இதில் இருக்கிற நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுமே இசட்ல இருக்கும். ஆனால் அந்த நம்பர் இசட்ல இருக்காது. 1/2 வந்து இசட்ல இருக்காது. நமக்கு 1/2 இசட்ல இருக்கு. ஒரு 4/3 எடுத்தோம்னா 4/3 வந்து இசட்ல நமக்கு இருக்காது. 4/3 இசட்ல இருக்காது. ஆனால் 4 3 ரெண்டுமே நமக்கு இசட்ல இருக்கும். சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட எண்களை பூரா நம்ம ரேஷனல் நம்பர்ஸ் விகிதமுறு எண்கள் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ எல்லா இன்டிஜருமே விகிதமுறு எண் தான். சரிங்களா? நம்மளோட ஹெட்டிங்கை தெளிவாக பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு செட்டில் உள்ள எண்களை பூரா சேர்த்து இன்னொரு செட் வாங்கிடும். எண்ணில் உள்ள எல்லா எண்களுமே டபிள்யூவில் இருக்கும். அப்போ என் அப்படிங்கிறது டபிள்யூவினுடைய சப்செட். இப்படி சொல்லலாம் இல்லையா? என் அப்படிங்கிறது டபிள்யூவினுடைய ப்ராப்பர் சப்செட். ஏன்னா டபிள்யூவில் எக்ஸ்ட்ரா ஒரு 0 இருக்கும். எண்ணில் அந்த 0 இருக்காது. ப்ராப்பர் சப்செட். இப்போ டபிள்யூ அப்படிங்கிறது இசட்டினுடைய ப்ராப்பர் சப்செட். டபிள்யூவில் இருக்க எல்லா எண்களுமே இசட்ல இருக்கும். அது போக நெகட்டிவ் நம்பர்ஸும் இசட்ல எக்ஸ்ட்ரா இருக்கும். சரிங்களா? இந்த இசட் அப்படிங்கிறது கியூ விகிதமுறு எண்கள் ரேஷனல் நம்பர்ஸினுடைய சப்செட். இசட்டோட எல்லாமே கியூவில் இருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா சம் எலமெண்ட்ஸும் வந்து கியூவில் இருக்கும். சரிங்களா? இது போக சம் இர்ரேஷனல் நம்பர்ஸ் ஐஆர் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இர்ரேஷனல் நம்பர்ஸ் விகிதமுறா எண்கள். The numbers those who cannot be written in the form of a by b. a by b அப்படிங்கிற ஃபார்மில் எழுத முடியாத எண்கள் இருக்குது தெரியுமா? a by bங்கிற அமைப்பில் எழுத முடியாத எண்கள். இசட்டில் உள்ள எல்லா எண்களையுமே பை 1ன்னு போட்டால் a by b எழுதிடலாம் நம்ம. சரிங்களா? அப்படி a by bங்கிற அமைப்பில் எழுத முடியாத எண்கள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அதை வந்து இர்ரேஷனல் நம்பர்ஸ் சொல்லுவோம். இது ஒரு தனி ஹெட்டிங். இந்த இர்ரேஷனல் நம்பர்ஸில் வந்து இதில் இருக்க எதுவுமே வராது. இங்கே இருக்கிற எதுவுமே வராது. சரிங்களா? ஆனால் அது a by b ஃபார்மில் நம்மளால் எழுதிக்கிட முடியாது. சரிங்களா? இர்ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ அப்போ இர்ரேஷனல் நம்பர்ஸ் அப்படிங்கிற தனி ஹெட்டிங். அதை நான் ஐஆர் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே நான் வச்சுக்கிறேன். இர்ரேஷனல் நம்பர்ஸ். சரிங்களா? இது எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஒரு செட்டு. இது எல்லாத்தையுமே உள்ளடக்கிய ஒரு செட்டு. அது பேர் தான் ரியல் நம்பர்ஸ். மெய்யெண் கணம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரியல் நம்பர்ஸ் மெய்யெண் கணம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இந்த மெய்யெண் கணத்தில் இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே மெய்யெண் கணத்தில் இருக்கும். சரிங்களா? நேச்சுரல் நம்பர் இருக்கும், ஹோல் நம்பர் இருக்கும், செட் ஆஃப் இன்டிஜர்ஸ் இருக்கும், ரேஷனல் நம்பர்ஸ் இருக்கும், as well as irrational நம்பர்ஸும் நமக்கு இருக்கும். இது எல்லாமே சேர்ந்தது தான் நமக்கு ரியல் நம்பர் சிஸ்டம். இது வரைக்கும் நம்ம படித்ததுலேயே மிகப்பெரிய எண் சிஸ்டம், மிகப்பெரிய நம்பர் சிஸ்டம் எண் அமைப்பு அப்படின்னு சொன்னால் அது வந்து ஆர் தான். மிகப்பெரிய எண் அமைப்பு அப்படின்னு சொன்னால் அது வந்து நமக்கு ஆர் தான். சரிங்களா? ஓகே. அப்போ ஆறில் இத்தனை வகையான எண்கள் வந்து நமக்கு எழுதிக்க முடியும். ஆறில் இத்தனை வகையான எண்கள் எழுதிக்க முடியும். அதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேஷனல் நம்பர்ஸ் தான். ஏன்னா இந்த ரேஷனல் நம்பர்ஸில் ரிமைனிங் இருக்க எல்லாத்தையுமே எல்லா எலமெண்ட்ஸையுமே ரேஷனல் ஃபார்மில் நம்மளால் எழுதி கொள்ள முடியும். சரிங்களா? இர்ரேஷனல் அப்படிங்கிறது எதெல்லாம் ரேஷனல் ஃபார்மில் இல்லையோ அது எல்லாத்தையுமே நம்ம இர்ரேஷனல் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கணும். ஓகே, அது ஒரு தனி ஹெட்டிங் நமக்கு. ரைட், ஓகே. இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இந்த ரேஷனல் இந்த ரியல் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ரியல் நம்பர்ஸையும் உள்ளடக்கி இன்னொரு பெரிய செட் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இந்த ரியல் நம்பர் நம்ம இது வரைக்கும் படித்ததுலேயே பெருசு ரியல் நம்பர்ஸ் தான், மெய்யெண் கணம் தான் படிச்சிருக்கோம். இப்போ இந்த ரியல் நம்பர்ஸையும் விட ஒரு பெரிய செட் இருக்குது. அதில் ரியல் நம்பர்ஸில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் அதில் இருக்கும்னு சொல்கிறோம். அந்த செட்டுக்கு பேர் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ், கலப்பு எண்கள் அப்படின்னு சொல்கிறோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் கலப்பு எண்கள். அதாவது காம்ப்ளெக்ஸ் அதில் உள்ள சி இருக்கு இல்லையா, அந்த சியை வச்சு ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். அந்த சியை வச்சு நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஸோ அப்போ ரியல் நம்பர்ஸில் உள்ள எல்லாமே இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னால் என்ன? இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் த நம்பர் விச் கேன் பி ரிட்டன் இன் த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். சரிங்களா? ஒரு நம்பர் எந்தெந்த நம்பர்லாம் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படிங்கிற அமைப்பில் எழுதப்பட முடியுமோ அந்த எண்கள் எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர். எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஒய் இரண்டுமே ரியல் நம்பர், மெய்யெண்களாக இருக்கும். எக்ஸ் ஒய் ரெண்டுமே மெய்யெண்களாக இருக்கும் நமக்கு. சரிங்களா? ஸோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், எக்ஸ் ஒய்னு இரண்டு மெய்யெண்களை எடுத்துக்கிட்டு அந்த இரண்டு மெய்யெண்களையும் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு சேர்த்து எழுதி ஒரே நம்பராக நம்ம கன்சிடர் பண்ணோம்னா, ஒரே நம்பர் இது ரெண்டும் சேர்ந்து ஒரு நம்பர் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இந்த மாதிரி எழுதக்கூடிய எண்களுக்கு பேர் தான் காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரிங்களா? உதாரணத்துக்கு இப்போ ரியல் நம்பரில் வந்து நான் ஒரு 2 and 5 அப்படின்னு ஒரு ரெண்டு நம்பரை வந்து நான் ரியல் நம்பரை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் 2 + i5, 2 + i5 இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். இப்படின்னு சொல்லலாம் 5 + i2 இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர்.
அப்போ இரண்டு எண்களை வச்சு இந்த அமைப்பில் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படிங்கிற அமைப்பில் எழுதப்படக்கூடிய எண்கள் எல்லாமே என்ன நம்பர்ஸாக இருக்கும்? காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக இருக்கும், கலப்பு எண்களாக இருக்கும். சரியா? இதில் இந்த எக்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஒரு எக்ஸ் இருக்குது, அப்புறம் ஒரு ஒய் இருக்குது. இந்த எக்ஸ் வந்து எக்ஸ் கூட எதுவுமே இல்லை, எக்ஸ் மட்டும் தனியாக இருக்கு இல்லையா, அப்போ இது வந்து பியூர்லி ரியல் நம்பர். இந்த எக்ஸுங்கிறது பியூர் ரியல் நம்பர், இது கூட எதுவுமே இல்லை. ஸோ இது வந்து ரியல் நம்பர் அப்படிங்கிறதுனால இது வந்து ரியல் பார்ட். இது காம்ப்ளெக்ஸ் நம்பரினுடைய ரியல் பார்ட். ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ரியல் பார்ட். இந்த ஒய் வந்து ஐ அப்படிங்கிற ஒரு டேமோடு சேர்ந்துருக்கு. சரியா? இந்த ஐ என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். இதனோட கண்டினியூஷன் நம்ம ஐ என்ன அப்படிங்கிற அடுத்து பார்ப்போம் நம்ம. ஓகேங்களா? இந்த ஒய் வந்து ஐ கூட, ஒய் வந்து ஒரு ரியல் நம்பர் தான், ஒரு மெய்யன் தான், பட் ஐ கூட சேர்ந்துருக்கு இல்லையா. இந்த ஐ அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா இமேஜினரி அப்படிங்கிறது குறிக்கும், கற்பனை பகுதி. இந்த எக்ஸ் அப்படிங்கிறது மெய் பகுதி, ரியல் பார்ட் அப்படின்னு சொன்னால் மெய் பகுதி அப்படின்னு அர்த்தம் தமிழில். சரிங்களா? இந்த ஐ அப்படிங்கிறது கற்பனை பகுதியை குறிக்கும். அப்போ இந்த கற்பனை பகுதி கூட இந்த ஒய் இருக்கு இல்லையா, அப்போ இந்த ஒய்யை வந்து இமேஜினரி பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். இமேஜினரி பார்ட், கற்பனை பகுதி. சரிங்களா? கற்பனை பகுதி. அப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது இரண்டு பகுதிகளை உள்ளடக்கியது. ஒன்று வந்து ரியல் பார்ட் எனப்படக்கூடிய மெய்ப்பகுதி, இன்னொன்று இமேஜினரி பார்ட் எனப்படக்கூடிய கற்பனை பகுதி. அந்த ரெண்டையும் கூட்டிட்டோம் சொன்னால், அந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் கிடைக்கிறது தான் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரிங்களா? அந்த ரியல் பார்ட்டில் இருக்கக்கூடிய நம்பரும் அந்த இமேஜினரி பார்ட்டில் இருக்கக்கூடிய நம்பர், இந்த ரெண்டுமே மெய்யெண்கள், ரியல் நம்பர்ஸாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. இப்போ ஒரு டவுட் வரும், சார் இப்போ இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதாதுன்னு ஐன்னு சொன்னீங்க, ஆனால் ரியல் நம்பரில் இருக்கிறது பூராமே ஒரே எண்ணாக தானே இருக்கும். சப்போஸ் 2ன்னு இருக்கும், அல்லது 3ன்னு இருக்கும், அல்லது 1/4ன்னு இருக்கும், அல்லது 1/7ன்னு இருக்கும். இப்படி தானே ரியல் நம்பரில் இருக்கும். அப்போ இதெல்லாம் இமேஜினரி பார்ட் இல்லையே. அப்போ ரியல் நம்பர்ஸ் எல்லாமே எப்படி காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு உள்ளே வரும்? காம்ப்ளெக்ஸ் நம்பரில் வரதா இருந்தால் இந்த பார்ட், ஒரு ரியல் பார்ட் ஒரு இமேஜினரி பார்ட் ரெண்டுமே சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் காம்ப்ளெக்ஸ் நம்பரை எழுத முடியும் நம்மளால். எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு எழுதினா மட்டும்தான் நம்மளால் காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்ல முடியும். ஆனால் ரியல் நம்பரில் இருக்கிற எண்கள் புறாமே ஒரு ப்ளஸ் ஐஒய் இல்லையே அப்படின்னீங்கன்னா இருக்குது. அங்கே எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த ரெண்டு கூட ப்ளஸ் I0 சேர்த்துக்கலாமா? 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தாங்க, அதில் வந்து எந்த கன்ஃபியூஷன் கிடையாது, எந்த டவுட்டும் கிடையாது. 0 கூட எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான். அப்போ I0 சேர்த்துக்கலாம் இல்லையா? அப்போ 2 + I0. இப்போ 2ங்கிறது ரியல் நம்பர், 0ங்கிறது ரியல் நம்பர் தான். 2ங்கிறது ரியல் பார்ட்டு, 0ங்கிறது இமேஜினரி பார்ட் ஆகிடுதுங்க நமக்கு. சரிங்களா? அப்போ 2 + I0 அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தானே. அப்போ 2 + I0 நம்ம சிம்பிளாக போய் சொன்னால் 2 தான் சொல்லுவோம். சிம்பிளாக சொல்கிறதா 2 தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி 3 + I0ன்னு சொல்லிக்கலாம். 1/4 1/4 + I0 சொல்லிக்கலாம். 1/7 1/7 + I0 நம்ம சொல்லிக்கலாம். சரிங்களா? அப்போ எல்லா ரியல் நம்பர் கூடயும் ப்ளஸ் ஒரு I0 சேர்த்துட்டோம்னா காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆகிடும். சரிங்களா? எல்லா ரியல் நம்பர் கூடயும் ப்ளஸ் ஒரு I0 சேர்த்தாச்சுன்னா என்னவோ மாறிடும், காம்ப்ளெக்ஸ் நம்பராக நமக்கு மாறிடும். பட் அது தவிர எக்ஸ்ட்ரா என்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 + I5 அப்படிங்கிற நம்பர் வந்து Rல இருக்காது. 2 + I5 இதை வந்து ஒரே நம்பராக நம்ம பார்க்கணும். 2 + I5 அப்படிங்கிற நம்பருக்கு Rல இருக்காது. 5 + I2 இந்த நம்பர் Rல இருக்காது. அப்போ Rல உள்ள எல்லாமே Cல இருக்கும். அதை தவிர Rல இல்லாத இந்த அமைப்பில் இருக்கக்கூடிய எண்களும் Cல இருக்கும் நமக்கு. அதனால தான் காம்ப்ளெக்ஸ் நம்பருங்கிறது Rனுடைய சூப்பர் செட். சரிங்களா? R அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பரோட சப்செட், உட்கணம். R அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய தகு உட்கணம், ப்ராப்பர் சப்செட். ஏன்னா Rல உள்ள எல்லாமே Cல இருக்கும், அது போக Cல எக்ஸஸாக நிறைய எலமெண்ட் இருக்கும், Rல இல்லாத எண்கள் நிறைய இருக்கும். அதனால Rங்கிறது Cனுடைய ப்ராப்பர் சப்செட், தகு உட்கணம் அப்படின்னு நம்ம சொல்லிக்குவோம். சரிங்களா? ஓகே. இவ்வளோதான்ப்பா காம்ப்ளெக்ஸ் நம்பர். காம்ப்ளெக்ஸ் நம்பர்னா இவ்வளோ தான். சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்து அதில் சில விஷயங்கள் பார்ப்போம். என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஐனா என்னன்னு தெரியணும் இல்லையா நமக்கு? ரைட், ஓகே. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம ஒரு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், இது காம்ப்ளெக்ஸ் நம்பரினுடைய ரெக்டாங்குலர் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. செவ்வக வடிவம், ரெக்டாங்குலர் ஃபார்ம். சரிங்களா? செவ்வக வடிவம், செவ்வக வடிவம். அதே சார் இது செவ்வக வடிவம் சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சிங்கன்னா சிம்பிளாக ஒன்றும் கிடையாது. இப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்யை நான் என்னுடைய கார்ட்டீசியன் தளம் XY பிளேன் இருக்கு இல்லையா, அதில் நான் குறிக்கணும்னு நினைக்கிறேன். நார்மலாக ரியல் நம்பரில் உள்ள எல்லா எண்களையும், மெய்யன் கணத்தில் உள்ள எல்லா எண்களையுமே கார்ட்டீசியன் பிளேன் நம்மளால் குறித்து காட்ட முடியும். அப்படி தானே? வரிசைப்படுத்தப்பட்ட ஜோடிகளாக எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் கார்ட்டீசியன் பிளேன் XY தளத்தில் நம்மளால் குறித்து காட்ட முடியும் இல்லையா? நான் ஒரு XY தளம் இப்படி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே.
இது வந்து எக்ஸ் அச்சு, இது வந்து ஒய் அச்சு அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால், இப்போ நான் ஒரு 2 அப்படின்னு ஒரு நம்பர் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 2 அப்படின்னு எடுத்தோம்னா அது வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸில் 2 குறிப்பேன். 2,0 2 அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா 2,0 குறிக்கும். வெறும் 2 அப்படிங்கிறது 2,0 அப்போ இங்கே எடுத்துக்கிறாங்க. ஒரு 3 எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல இது வந்து 2னா இது வந்து 3 அப்படின்னு எடுத்துக்குவேன். 3 அப்படிங்கிறது 3,0 கார்ட்டீசியன் தளத்துக்கு வரப்போ 3,0 குறிக்கும். 0,3 இருந்துச்சுன்னா ஒய் ஆக்சிஸில் இங்கே நம்ம மார்க் பண்ணிக்கிறேன். 0,3 அதுதான் நம்ம 3 அப்படின்னு சொல்லுவோம் ஒய் ஆக்சிஸில். ஒய்யில் 3 அது சரிங்களா. ஒய் ஆக்சிஸில் 5 இருக்குன்னா 0,5 இப்படி குறிப்போம் சரிங்களா. சப்போஸ் 2,3 வரிசைப்படுத்தப்பட்ட ஜோடி ஆர்டர்டு பேர்ஸ் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். 2,3 அப்படின்னா எக்ஸில் 2 ஒய்யில் 3 ரெண்டும் சேர்ந்து இந்த ஒரு புள்ளி இருக்கு இல்லையா, இதுதான் 2,3 சரிங்களா. 3,5 எக்ஸில் 3 ஒய்யில் 5 3,5 இது வந்து இன்னொரு புள்ளி. 3,5 அப்படிங்கிறது இன்னொரு புள்ளி சரிங்களா. இப்படி தான் நம்ம கார்ட்டீசியன் தளத்தில் நம்மளுடைய மெய்யெண்கள் ரியல் நம்பர்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். கார்ட்டீசியன் பிளேனில் நம்மளோட ரியல் நம்பர்ஸை பாயிண்ட்ஸாக வந்து நம்ம இப்படி தான் மாற்றிக்கிட்டு இருக்கோம் சரிங்களா. இப்போ நம்ம சொல்கிற இந்த எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இருக்கு இல்லையா, இதை கார்ட்டீசியன் தளத்தில் குறிக்கணும்னு சொன்னால் எக்ஸ் கமா ஒய்ன்னு தான் குறிக்கணும். புது மெத்தட்லாம் கிடையாது. நம்ம ஏற்கனவே போட்டால் அது எக்ஸ் கமா ஒய் தான் சரிங்களா. இப்போ அந்த 2,3 அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பரில் எப்படி எழுதப்படும் அப்படின்னு சொன்னால் 2 + i3ன்னு எழுதப்படும். அவ்வளோதான் விஷயம். நம்ம கார்ட்டீசியன் பிளேனில் சாதாரண குறித்த எண்கள் இருக்கு இல்லையா, அதே எண்கள் தான். கார்ட்டீசியன் பிளேன் குறித்த அதே எண்களை தான் எக்ஸினுடைய வேல்யூவை மெய்ப்பகுதியாகவும் ஒய்யினுடைய வேல்யூவை கற்பனை பகுதியாகவும் நம்ம எடுத்து எழுதியிருக்கோம். அவ்வளோதான். அப்போ இந்த 3,5 எப்படி எழுதிக்கலாம், நம்ம 3 + i5 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். சரி ஓகே. சரி சார், ஏன் இது செவ்வகோடி ரெக்டாங்குலர் ஃபார்ம் சொல்கிறோம் அப்படின்னா இந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த 2,3 இருக்கு இல்லையா, இது அப்படியே ஆக்சஸோட சேர்த்து பாருங்கள். ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்குதா, ஒரு செவ்வக வடிவம் கிடைக்கும். நார்மலாக கார்ட்டீசியன் பிளேனில் பண்ணுற அதே வேலை தான் சரிங்களா. ஸோ அதே மாதிரி இந்த 5,3 சரி 3,5 அது ஒரு ரெக்டாங்கிள் கிடைக்கும் நமக்கு சரிங்களா. அப்புறம் நம்ம உருவாக்கக்கூடியது எல்லாமே ரெக்டாங்கிளாக இருக்கும். ஒரு கார்ட்டீசியன் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை கிராஃபில் மார்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அது உருவாக்கக்கூடிய அந்த பிளேன் அது அந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை உருவாக்கக்கூடிய விதம் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு ரெக்டாங்கிளை குறிக்கும். ஒரு ரெக்டாங்கிள் அது குறிக்கும். அதனால தான் ரெக்டாங்குலர் ஃபார்ம் செவ்வக வடிவம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேவா, ரைட். ஸோ அப்போ நல்லா தெளிவாக வச்சுக்கோங்க. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு இருந்தால், ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருந்துச்சுன்னா இதை நம்ம எக்ஸ்ஒய் தளத்தில் குறிக்கிறப்ப எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு தான் குறிக்கணும். இதில் இந்த எக்ஸ் அச்சு வந்து இந்த எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இது வந்து ரியல் பார்ட்டை எடுத்துக்கும். ரியல் பார்ட் மெய்ப்பகுதி, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மெய்ப்பகுதியை பூரா எக்ஸ் ஆக்சிஸில் குறிப்போம்னா சரிங்களா. ரியல் பார்ட்டை இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட கற்பனை பகுதி இருக்கு இல்லையா, கற்பனை பகுதி வேல்யூ பூரா ஒய் ஆக்சிஸில் குறிக்கும். சார் குறிக்கும்போது ஐ எங்கே சார் போகணும்னா ஐ வந்து இமேஜினரி பார்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம். கற்பனை பகுதி ஒய் அச்சை நம்ம கற்பனை அச்சை எடுத்துக்கிறோம். இமேஜினரி ஆக்சிஸை நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் ஐ எங்கேன்னு தேட வேண்டிய தேவையில்லை. ஐ கூட என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை ஒய் ஆக்சிஸில் தான் நீங்கள் தேடணும். ஐ கூட என்ன நம்பர் வருதோ அது ஒய் ஆக்சிஸில் தான் தேடணும் சரிங்களா. சார் எனக்கு வந்து ஒரு 2 - i3 நான் எழுத விரும்புகிறேன் சார், இது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது காம்ப்ளெக்ஸ் நம்பர் தான், பட் சரியான அமைப்பில் இல்லை. இந்த 2 - i3 நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு சொன்னால் 2 + i × -3 தான் எழுதணும். நம்ம சந்தேகம் வரும், சார் 2 + i3 2 - i3 ரெண்டுமே 2,3 தான் குறிக்குமா அப்படின்னு சந்தேகம் வரும். ஏன்னா இங்கே மெய்ப்பகுதியில் 2 இருக்குது, இங்கே கற்பனை பகுதியில் 3 இருக்குது. நடுவில் என்ன இருந்தால் என்ன அப்படிங்கிற கேஸுக்கு நம்ம வந்துடக்கூடாது சரிங்களா. நடுவில் ப்ளஸ் வச்சு தான் நம்ம பார்க்கணும். எக்ஸுக்கும் ஒய்க்கும் நடுவில் ப்ளஸ் தான் நமக்கு இருக்கணும். ரியல் பார்ட்டுக்கு இமேஜினரி பார்ட் நடுவில் ப்ளஸ் தான் இருக்கணும். சப்போஸ் மைனஸ் வந்தால் அந்த மைனஸை இமேஜினரி பார்ட்டோட நம்ம சேர்த்துருவோம். ஐக்கு முன்னாடி மைனஸ் வந்தால் எங்கள் பேர் இமேஜினரி பார்ட்டோட பேர். இப்போ இது என்ன குறிக்கும் அப்படின்னு சொன்னால் 2, -3ங்கிற நம்பரை குறிக்கும் சரி. இங்கே 2 இங்கே ஒரு -3, இந்த இடத்துல ஒரு -3 எடுத்தீங்கன்னு சொன்னால் இதுதான் 2, -3. பட் நம்ம ஓவராலாக எழுதுகிறப்ப அது 2 - i3 நம்ம எழுதுவோம். பட் அதனுடைய எக்ஸாக்ட் ஃபார்ம் எப்படி தான் இருக்கும், 2 + i × -3 தான் அதை எழுத முடியும். 2 + i × -3 தான் அதை எழுத முடியும். சொல்ல புரியுதுங்களா. ஸோ அப்போ 2 - i3ங்கிறது 2, -3ங்கிற புள்ளியை குறிக்கும். அது 2, 3ங்கிற புள்ளியை குறிக்காது. 2, -i3ங்கிறது 2, 3 கிடையாது, 2 - i3. ஸோ அதனால் எப்போதுமே காம்ப்ளெக்ஸ் நம்பர் எழுதுகிறப்ப நடுவில் ப்ளஸ் இருக்கிறதா தான் நம்ம கருத்தில் கொள்ளணும். அங்கே மைனஸ் வந்தால் கூட நம்ம என்ன செய்யணும், மைனஸை இமேஜினரி பார்ட்டோட சேர்த்துக்கணும்.
சரிங்களா? ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை நம்மளோட XY தளத்தில் இப்படி தான் குறிக்கிறோம் இல்லையா? ஸோ இப்போ இதில் X அச்சை வந்து மெய் அச்சாகவும் ரியல் பார்ட்டோட எலமெண்ட் ஆகும், ரியல் ஆக்சஸ் ஆகும், ஒய் ஆக்சிஸை வந்து இமேஜினரி ஆக்சஸ் கற்பனை ஆக்சஸாகவும் இருக்கிறோம் இல்லையா? அப்போ ஒரு ஆக்சஸையே நம்ம கற்பனை ஆக்சஸாக எடுக்கிறோம், ஒரு அச்சையே வந்து நம்ம கற்பனை இமேஜினரி ஆக்சஸாக நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? அப்படி எடுக்கிறதுனால இதுக்கு என்ன பேர் சொல்லிக்குவாங்கன்னா ஆர்கண்ட் பிளேன் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஆர்கண்ட் பிளேன். சரிங்களா? ஆர்கண்ட் தளம், தமிழில் வந்து ஆர்கண்ட் தளம். அதாவது நம்ம வந்து மெய்யெண்களை குறிக்கிறதுக்கு இதே XY அச்சை சொல்கிறோம், அதுக்கு பேர் கார்ட்டீசியன் பிளேன், கார்ட்டீசியன் தளம் சொல்கிறோம் இல்லையா? காம்ப்ளெக்ஸ் நம்பரை குறிக்கிறப்ப அதுக்கு பேர் ஆர்கண்ட் பிளேன். ஒரே XY அச்சு தான், ஒரே XY அச்சு தான். இதில் இப்போ இந்த X அச்சை மெய்ப்பகுதியாகவும் ரியல் பார்ட்டாகவும் Y அச்சை இமேஜினரி பார்ட் கற்பனை பகுதியாகவும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ அப்படி கன்சிடர் பண்ணுறதுனால இப்போ இந்த XY பிளேனுக்கு பேர் ஆர்கண்ட் பிளேன் அப்படின்னு சொல்லிக்கோ நம்ம. சரிங்களா? ஆர்கண்ட் தளம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்குவோம் இந்த XY அச்சுக்கு பேர். ஓகே, ரைட் ரைட்பா. இப்போ அடுத்து ஐ அப்படின்னா என்ன அப்படிங்கிற கேஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ரைட், இப்போ இதில் வரக்கூடிய ஐ அப்படிங்கிற என்ன, எதனால் அந்த ஐ உருவாச்சு அப்படின்னு சொன்னால், சப்போஸ் நமக்கு ஒரு நம்பர் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் x² - 9 = 0 ஒரு நம்பர் இருக்குது. சரிங்களா? இதை சால்வ் பண்ண சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. சால்வ் பண்ண சொன்னால் நம்ம என்ன செய்வோம், இதை x² = 9 அப்படின்னு சொல்லுவோம். x² = 9 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ x² = 9 அப்படின்னா x = +or-3. இந்த 9 வந்து 3² சொல்லலாம். ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப ரைட் சைடு வந்து ஒரு +or-3 சொல்லுவோம். எக்ஸோட வேல்யூ +3 இருக்கும், -3 ஆகும் சொல்லிடலாம். ஓகேவா? இங்கே +9க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப எனக்கு +or-3 வந்துச்சு. சரிங்களா? இதே கேஸு x² + 9 = 0ன்னு இருந்தால் என்ன செய்வோம், x² = -9 அப்படின்னு வருமா? -9-ஐ -3² சொல்லிக்கலாம், ஆனால் மைனஸ்க்கு ஸ்கொயர் கிடையாது. இப்போ இதுலேருந்து எக்ஸினுடைய வேல்யூ போட்டால் என்ன செய்யணும், ஏற்கனவே வெளியில் ஒரு மைனஸ் இருக்குது, அந்த மைனஸை என்ன பண்ணுறது எனக்கு தெரியாது. இந்த மைனஸை என்ன பண்ணுறது நமக்கு தெரியாது. இது வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணலை, இந்த மைனஸை என்ன பண்ணேன்னு தெரியாது. சரி, ஓகே. இப்போ இன்னொரு வழியில் இதை சால்வ் பண்ணி பார்ப்போமா? இப்போ இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது எனக்கு தெரியல. இதுக்கு என்ன ஆன்சர், +3 கொடுக்குறதா -3 கொடுக்குறதா, அது 2 இல்லாத வேறு புது நம்பர் கொடுக்குறதா? ஏன்னா நமக்கு தெரியும் 9க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் தான் +or-3, -9க்கு நமக்கு தெரியாது. சரிங்களா? ஓகே, நமக்கு தெரியும் ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதா இருந்தால், ஒரு ஃபார்முலா என்ன ஃபார்முலா, x = -b +or- √b² - 4ac அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா படிச்சிருக்கோம். ஒரு இருபடி சமன்பாட்டுக்கான தீர்வு காண்பதற்கான ஃபார்முலா. இப்போ நமக்கு இருக்கிற x² + 9 இருபடி சமன்பாடு தானே, இது ஒரு இருபடி சமன்பாடு. சரிங்களா? ஓகே. ஸோ முதல்ல இதை எப்படி எழுதிக்கோ அப்படின்னு சொன்னால், x² + 0x + 9 = 0ன்னு எடுத்துக்குவோம். இப்போ இதில் ஏயோட வேல்யூ வந்து x² கோஎஃபிஷியன்ட் 1, பிங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 0, சிங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் 9. இதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணோம்னா -b -0 +or- √b² 0² -4 × a வந்து 1, c வந்து 9 / 2 × a வந்து 1ன்னு இருக்கும். சரியா? இப்போ -0 விட்டுறலாம், ஒரு +or- √0² வந்து 0 ஆயிடும். அடுத்து -4 × 9 ஒரு 36, அப்போ -36 / 2 × 1 2. இப்போ இந்த -36க்கு எப்படி ரூட் எடுக்கிறது? நமக்கு ரூட்டுக்குள்ளே ஒரு நம்பர் டபுளாக இருந்தால் வெளியே எடுத்துருக்கோம். இப்போ 36 வந்து நம்ம 6² எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். +or- √36 வந்து 6² சொல்லிக்கலாமா? 6 × 6 / 2 எழுதிக்கலாம். இப்போ இந்த 6² நம்ம வெளியில் எடுத்துடலாம் ரூட்டை விட்டு. அப்போ +or- x ரூட்டோட வெளியில் வரப்போ 6 வந்துடும். ஆனால் அந்த மைனஸ் எப்படி வெளியில் எடுக்கிறது? மைனஸ் ஸ்கொயராக இருக்கணும். மைனஸ் ஸ்கொயராக இருந்தால் உள்ளே ப்ளஸ் ஆயிருமே. மைனஸுக்கு உள்ள ஸ்கொயர் இருக்கணும், ஸ்கொயர் இருந்தால் அது ப்ளஸ் ஆகிடும். அப்போ இந்த மைனஸை என்ன செய்கிறது? அப்போ இந்த மைனஸ் எப்படி இருக்கும், √−1 அப்படின்னே இருக்கும், /2 அப்படியே இருக்கும். அப்போ இந்த -1 என்ன செய்கிறது, இந்த √−1க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிக்கிறது? சரிங்களா? அதான் நம்ம 10th படிச்சிருப்போம். சரி, நம்ம 10th வந்து விஷயம் படிச்சிருப்போம். என்ன அப்படின்னு சொன்னால், ஃபைண்டிங் த நேச்சர் ஆஃப் த ரூட். நேச்சர் ஆஃப் ரூட்ஸ், மூலங்களின் தன்மையை அறிதல். மூலங்களின் தன்மையை அறிதல்.
மூலங்களின் தன்மையை அறிதலுக்கு என்ன செய்வோம்? நம்ம இதுக்கு முன்னாடி எழுதணும் இல்லையா, இந்த ரூட்டுக்குள்ளே உள்ள நம்பர் b² - 4ac இதை வச்சு பேசுவோம். நம்ம இந்த b² - 4ac வச்சு பேசுவோம். இந்த b² - 4ac டெல்டா அப்படின்னு எடுப்போம். நம்ம இங்கே டேரெக்டாக b² - 4ac எழுதுவோம். சரிங்களா? b² - 4ac ஒரு கொடுக்கப்பட்டக்கூடிய இருபடி சமன்பாடு, ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனில் b² - 4ac அதை டெல்டான்னு எடுப்போம். சரிங்களா? இந்த b² - 4ac வேல்யூ என்னவா இருக்குன்னு பார்ப்போம். இது greater than 0 இருந்தா ரியல் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் ஆர் எக்ஸிஸ்ட். சரிங்களா? வேறுபட்ட மெய்மூலங்கள் கிடைக்கும். சரிங்களா? ரியல் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ், ரியல் டிஸ்டிங்க்ட் ரூட்ஸ் தமிழில் வேறுபட்ட மெய்மூலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இந்த b² - 4ac வேல்யூ பாசிட்டிவாக இருந்தால் சொல்ல போறீங்களா? இப்போ இந்த b² - 4ac தான் நமக்கு ரூட்ல வருது. இந்த நம்பர் பாசிட்டிவ்னா நம்ம அழகாக என்ன செய்யலாம், ரூட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். உள்ள இருக்க நம்பருக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க நமக்கு மெத்தட் தெரியும். சரிங்களா? ஒரு லாங் டிவிஷன் மெத்தட் மாதிரிலாம் போட்டு நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி போட்டு சால்வ் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிக்க தெரியும், அதனால் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இந்த b² - 4ac வேல்யூ வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருந்தால், greater than 0 இருந்தால். ஓகே, அடுத்து செகண்ட் கேஸ், ஈக்குவல் டு 0 இருந்தால், b² - 4ac வேல்யூ ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ், ரியல் அண்ட் ஈக்குவல் ரூட்ஸ் சமமான மெய்மூலங்கள், சமமான மெய்மூலங்கள். சரிங்களா? சமமான மெய்மூலங்கள் தமிழில் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதாவது இந்த b² - 4ac வேல்யூ 0 ஆயிடுச்சுன்னா இந்த ரூட் டேர்ம் மொத்தமாக 0 ஆயிடும். 0 ஆகிறப்ப நமக்கு சமமான மெய்மூலங்கள் கிடைக்கும். நமக்கு சமமான பெருசாக லெந்தாக இருக்குது பாருங்க. இந்த x = +or-3 கிடைச்சிருக்குங்களா? நமக்கு இங்கே இந்த மாதிரி இல்லாமல் ரெண்டுமே ஒரே நம்பராக இருக்கும். இங்கே +3 -3 கிடைக்குது நமக்கு. இங்கே அங்கே வந்து ரெண்டுமே +3 கிடைக்கும், அல்லது ரெண்டுமே -3 கிடைக்கும். நமக்கு கிடைக்கிற ரெண்டு ரூட்டுமே +3 கிடைக்கும், அல்லது ரெண்டுமே நமக்கு -3 கிடைக்கும். இப்போ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இரண்டு வேறுபட்ட ரூட்டு, +3 ஒரு ரூட்டு, -3 ஒரு ரூட்டு. இந்த மேலே இருக்கிற இந்த கேஸுக்கு +3 ஒரு ரூட்டு, -3 ரூட்டு. அப்போ இதனுடைய b² - 4ac வேல்யூ பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கும். செக் பண்ணி பார்ப்போமா? இதனுடைய b². இப்போ இங்கே வந்து a வந்து 1, b வந்து இல்லை 0, c வந்து -9. சரிங்களா? ஸோ b² - 4ac எழுதினீங்கன்னா b² 0² 0 4 × a பதிலாக 1, c பதிலாக -9. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், +36 தான் ஆன்சருங்க. பாருங்கள், b² - 4ac பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் நமக்கு ரெண்டு வேறுபட்ட மெய்மூலங்கள். இப்போ 3 அப்படிங்கிறது ரியல் நம்பர், மெய்யன். 3ங்கிறது ரியல் நம்பர், மெய்யன். சரிங்களா? அப்போ வேறுபட்ட மெய்யன், டிஃபரண்ட் ரியல் ரூட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. இதே ஈக்குவல் டு 0 ஆச்சுன்னா சேம் ரியல் ரூட் கிடைக்கும். மெய்யன் தான் ஆன்சராக இருக்கும், பட் ரெண்டுமே ஒரே ரூட்டாக இருக்கும். 3,3 இருக்கும். ரெண்டுமே +3 இருக்கும், ரெண்டுமே -3 இருக்கும், ரெண்டுமே 5 இருக்கும், ரெண்டுமே -5 இருக்கும், ரெண்டுமே 1/2 இருக்கும், அல்லது -1/2 இருக்கும். எல்லாமே சேமாக இருக்கும் நமக்கு. சரிங்களா? அப்படி இருக்கும். ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா. இப்போ <0 அப்படிங்கிறப்ப புக்கில் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா, there is no real root, no real root, மெய் மூலங்கள் இல்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க 10th. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், மூலங்கள் வந்து மெய் மூலங்களாக இருந்தால் தான் வேறுபட்டதாக சமமானதாக நம்ம பார்க்கணும். ரூட் வந்து ரியல் ரூட்டாக இருந்தால் தான் டிஸ்டிங்க்ட் ரூட்டா அல்லது ஈக்குவல் ரூட்டாங்கிற பார்க்கணும். ரியலே இல்லைன்னா அது டிஸ்டிங்க்டாக ஈக்குவலாங்கிற பற்றி நமக்கு கவலையே கிடையாது. மெய் மூலங்களாகவே இல்லை அப்படின்னு சொன்னால் அது சமமான ரூட்டா சமம் இல்லாத ரூட்டா நமக்கு கவலை கிடையாது. சரிங்களா? அங்கே அப்படி முடிச்சிருப்போம். 10th நம்ம இந்த மாதிரி முடிச்சிருப்போம். இந்த b² - 4ac வேல்யூ 3 கேட்டகரி பிடிச்சிருப்போம். இந்த கேஸை நம்ம இப்படியே விட்டுருவோம். முதல்ல இருக்க ரெண்டை தான் ஒரு ப்ராப்ளம்லாம் நம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த கேஸை நம்ம அப்படியே விட்டுருவோம். இப்போ தான் கொஸ்டின் வருது, நோ ரியல் ரூட் அப்படின்னா என்ன அர்த்தம்? மெய் மூலங்கள் இல்லை, ரியல் ரூட் இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்னொரு ரூட் ஏதோ ஒன்று இருக்குன்னு தானே அர்த்தம். ரூட்டே கிடையாதுன்னு சொல்லலையே, தட் இஸ் நோ ரூட் அப்படின்னு சொல்லலை. நம்ம மூலங்கள் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லலை, நோ ரியல் ரூட் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அப்போ என்ன அர்த்தம்? மெய் மூலங்கள் கிடையாது, ரியல் ரூட் கிடையாது. அப்போ ரியல் ரூட் கிடையாதுன்னா வேறு என்ன இருக்கும்? இமேஜினரி ரூட் இருக்கும். அப்போ இதுக்கு இன்னொரு வகையில் நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், நோ ரியல் ரூட் அப்படின்னு சொன்னால் இமேஜினரி ரூட், கற்பனை மூலங்கள், இமேஜினரி ரூட், கற்பனை மூலங்கள் இருக்கிறதா அர்த்தம். சொல்லப்படுதுங்களா? ஸோ இமேஜினரி ரூட் கற்பனை மூலங்கள். அது கற்பனை மூலங்கள் என்ன அப்படின்னீங்கன்னா, அதைத்தான் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, √(-1) என்ன செய்யறது? அந்த √(-1) கற்பனை மூலமாக நம்ம எடுக்கிறோம். அந்த கற்பனை மூலத்தை குறிக்கிறதுக்கு நான் என்ன செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னால், I அப்படின்னு ஒரு உறுப்பு உருவாக்குறேன். இந்த I அப்படிங்கிறது பெருசாக ஒன்றும் கிடையாது, √(-1).
ரூட் ஆஃப் -1 சொல்ல போறீங்களா? ஏன் அப்படின்னா இப்போ இது லெஸ் தென் 0ன்னு வச்சுக்கோங்களேன். b² - 4ac வேல்யூ வந்து நெகட்டிவ் நம்பர். இப்போ இது நெகட்டிவ் நம்பரை கொண்டு போய் நேராக நம்ம இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ரூட் ஆஃப் நெகட்டிவ் நம்பர் இந்த மாதிரி கிடைக்கும். ரூட் ஆஃப் -36 மாதிரி கிடைக்கும், ஒரு நம்பர் கிடைக்கும். அதில் இருக்க அந்த நம்பருக்கு நம்ம ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிச்சு வெளியில் கொண்டு போயிடலாம். ஆனால் அந்த நெகட்டிவ்க்கு ஸ்கொயர் ரூட் எடுக்க முடியாது. அதனால அந்த நெகட்டிவ் மட்டும் தனியாக இருக்கும் இல்லையா? தனியாக இருக்குன்னு அர்த்தம் -1ன்னு அர்த்தம். ஒரு சைன் மட்டும் தனியாக இருக்காது, அது கூட ஒரு 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ -1, அப்போ ரூட் ஆஃப் -1 வருது இல்லையா? இந்த ரூட் ஆஃப் -1 நான் I அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இந்த ரூட் ஆஃப் -1க்கு ஒரு பேர் கொடுத்துக்கிறோம். நான் கொடுக்கல, இதுக்கு முன்னாடி உள்ள சயின்டிஸ்ட் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ I அப்படிங்கிறது ரூட் ஆஃப் -1 அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. சரியா? ஓகே. இப்போ இந்த ஐக்கு சில பண்புகள் இருக்குது. இதைத்தான் இந்த ஐயை தான் நம்ம என்ன செய்கிறோம்? x + iy அப்படின்னு சொல்கிறோம். இந்த I அப்படிங்கிறது இந்த ரூட் ஆஃப் -1 குறிக்கக்கூடியது. ஓகேவா? ரைட். இப்போ இதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஐக்கு ஸ்கொயர் எடுத்தால் என்ன ஆகும்? ஸ்கொயர் எடுத்தால் என்ன ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரைட் சைடு ஸ்கொயர் எடுப்போமா? அப்போ ஸ்கொயர் ரூட்டுக்கு ஸ்கொயர் எடுத்தால் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும், -1 ஆன்சராக கிடைக்கும். அப்போ I ஸ்கொயரோட வேல்யூ நெகட்டிவ் நம்பர். ஒரு எண்ணினுடைய வர்க்கமானது ஒரு நெகட்டிவ் நம்பர், ஒரு குறை எண். சொல்ல போறீங்களா? ஒரு நம்பருடைய ஸ்கொயர் வந்து ஒரு நெகட்டிவ் நம்பர். இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை, அப்படிதானே? இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி ஒரு கேஸ் நம்ம ஃபேஸ் பண்ணதே இல்லை. ஒரு நம்பருடைய ஸ்கொயர் வந்து நெகட்டிவ் நம்பர். இப்படி விஷயம் இது வரைக்கும் பார்த்தோம்னா x² = 9 தான் இருந்துச்சு. இப்போ தான் முதல் தெரிஞ்ச ஒரு நம்பரினுடைய ஸ்கொயர் வந்து நெகட்டிவ் நம்பராக இருந்தால் என்ன ஆகும்? அந்த கேள்வியிலிருந்து உருவானதான் இமேஜினரி பார்ட். சரிங்களா? ஸோ ஸ்கொயர் வந்து நெகட்டிவ் நம்பராக இருந்தால் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறப்ப ரூட் ஆஃப் நெகட்டிவ் நம்பர் கிடைக்கும். அதில் அந்த ரூட் ஆஃப் -1க்கு பதிலாக நம்ம I அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். இப்போ I³ எடுத்தோம்னா இந்த I³ எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், I² × I பிரிக்கலாமா? I³ I² அதாவது 3 வந்து 2 + 1 பிரிச்சுக்கலாம் நம்ம. அப்போ அது I/2 × I/1 ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஓகே. இப்போ I/2 I² வேல்யூ -1. அப்போ -1 × I அப்படிங்கிறது ஐனே வச்சுக்கு திரும்ப ரூட் ஆஃப் -1 போடாதீங்க. இந்த ரூட் ஆஃப் -1ங்கிறது எழுதக்கூடாதுன்னு சொல்லி தான் நம்ம ஐன்னு போடுறோம். ரூட் ஆஃப் -1 எழுத வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஐன்னு போடுறோம் நம்ம. ஸோ திரும்ப இங்கே ஐக்கு பதில் ரூட் ஆஃப் -1 போடக்கூடாது. சரிங்களா? அப்போ -1 × I = -iன்னு கிடைக்கும் நமக்கு. ஓகே. ஸோ இப்போ ஐக்கு பவர் 4 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். I/4 இது எப்படி பிரிக்கலாம்னா I³ × Iன்னு பிரிக்காதீங்க, I² × I² பிரிக்கலாம் இல்லையா? பவர் 4 தானே இருக்குது. 4 2 + 2ன்னு சொல்லலாம். ஏன்னா எதற்காக நான் I² பிரிக்கணும்? I²ங்கிறது ஒரு ரியல் நம்பர். I² இது வந்து -1ங்கிறது ரியல் நம்பர், மெய்யன் இல்லையா? ஸோ அதனால் மெய்யன் வர மாதிரி ஈஸியாக பிரிச்சுக்கிட்டேன். I² × I². ஒரு I²ங்கிறது -1, இன்னொரு I²ங்கிறது -1. சரிங்களா? -1 × -1 +1ன்னு கிடைக்கும் நமக்கு. ஓகே சார். இப்போ நான் I³ × Iன்னு பிரித்தா என்ன சார் ஆகுங்க? ஏன் I² × I² தான் பிரிக்கணுமா? I³ × Iன்னு பிரித்தா என்ன ஆகும்? ப்ளஸ் ஒன்றும் இல்லை. I³ வேல்யூ என்ன போட்டிருக்கோம்? -i போட்டிருக்கோம். I³ வேல்யூ -i. அப்போ -i × Iன்னு வருமா? இப்போ -i இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது. மைனஸ் நம்பரையும் ப்ளஸ் நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் ஒரு மைனஸ். சரிங்களா? I × I ஒரு I². பாருங்க, -i² வேல்யூ எவ்வளவு? -1. அப்போ -1 ஏற்கனவே ஒரு மைனஸ் இருக்குது. இப்போ I²க்கு பதிலாக ஒரு -1 போடுவோம். -1 வந்து +1. எப்படி பார்த்தாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். பட் நம்ம டேரெக்டாகவே ஒரு மெயின் ஒரு ரியல் நம்பராக வச்சு எழுதணும், கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சு போகுது, அவ்வளோதான். சரிங்களா? I/4 வேல்யூ +1. சரிங்களா? இப்போ I² I3 I4 பார்த்துருக்கேன். இதில் 2 இடங்கள்ல எனக்கு ரியல் நம்பர் கிடைக்குது, மெயின் மூலங்கள் கிடைக்குது. எதுலலாம் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் I² = I² போடுறப்ப -1 கிடைக்குது, I/4 போடுறப்ப ஒரு +1 கிடைக்குது. ஓகேவா? இதுக்கப்புறம் இதை நீங்கள் எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் சரி, இந்த 4 எண்கள் தான் திரும்ப திரும்ப கிடைக்கும். எந்த 4 எண்கள்? I -1 -i +1 இதே வரிசையில் திரும்ப திரும்ப கிடைக்கும். எப்படி பார்ப்போமா? இப்போ பாருங்க, I/4க்கு அப்புறம் ஒரு I/5 எழுதுறேன்னு வச்சுக்கோங்க. I/5க்குள்ளே இருக்கக்கூடிய ஐயில் ரியல் நம்பர்னு இந்த 1 இருக்கு இல்லையா? ஸோ அப்போ இந்த I/5 I/4 × Iன்னு பிரிச்சுக்கலாமா? 5 வந்து 4 + 1 பிரிச்சுக்கிறேன். ஏன்னா I/4 வேல்யூ 1. அதனால் I/4க்கு மேலே உள்ள நம்பர் எது வந்தாலும் அது I/4 + பிரிங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நமக்கு. சரிங்களா? அப்போ I/4 + I 1. அப்போ இது I/4 × Iன்னு எழுதிக்கிறோம். I/4 வேல்யூ 1 × I = I. பாருங்கள், முதல் நம்பர் அந்த I அப்படியே கிடச்சிட்டா, இங்கே இருந்த I அப்படியே இங்கே கிடச்சிட்டேன் எனக்கு. ஓகே. அடுத்து I/6 அப்படின்னு எழுதினோம்னா இது I/4 × I/2 எழுதிக்கலாமா? 6 வந்து 4 + 2ன்னு பிரிச்சுக்கலாம். I/4 வேல்யூ 1, I/2 வேல்யூ -1. 1 × -1 பாருங்கள், அந்த 2ஆம் நம்பர் அப்படியே கிடைக்குது. பாருங்கள், முதல்ல I, அதுக்கப்புறம் -1. சரியா? அடுத்து 3வது டேர்ம்
I power 7 வரிசையாக 5 6 7 I power 7 I power 4 into I power 3 எழுதிக்கலாமா 7 வந்து 4 plus 3 எழுதிக்கலாம் I power 4 1 I power 3 ஓட வேல்யூ என்னன்னு பாருங்க minus I அப்போ இதுக்கு பதிலா minus I 1 into minus I ஒரு minus I தான் சரிங்களா அடுத்து I power 8 எழுதினீங்கன்னா I power 4 into I power 4 எழுதிக்கலாம் 8 வந்து 4 plus 4 பிரிக்கலாம் இல்லையா அப்போ I power 4 ஒரு 1 into I power 4 ஒரு 1 1 into 1 1 பாருங்க முதல்ல கிடைச்ச அதே 4 நம்பர் I minus 1 minus I plus 1 I minus 1 minus I plus 1 சரிங்களா நீங்க எப்படி நினைவு வச்சுக்கலாம்னா I1 I1 இப்படி நினைவு வச்சுக்கோங்க I1 I1 நடுவுல இருக்கிற ரெண்டுக்கு மைனஸ் இதே வரிசையில் தான் வரும் சப்போஸ் நீங்கள் I power 6க்கு 8க்கு அப்புறம் I power 9 கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து ஐயா இருக்கும் I power 10 கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து மைனஸ் 1 இருக்கும் I power 11 கண்டுபிடிச்சிங்கன்னா அது வந்து மைனஸ் ஐயா இருக்கும் I power 12 கண்டுபிடிச்சிங்கன்னா அது ப்ளஸ் 1 இருக்கும் இப்படி தான் வரிசையாக போய்கிட்டே இருக்கும் சரி இப்போ இது சின்ன I power 9 கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா ஸோ இப்போ இதை வந்து I power 4 into I power 4 into I power 1 எழுதணுமான தேவையில்லை I power 8 into I power 1 எழுதிக்கலாம் இந்த I power 9 I power 8 into I எழுதிக்கலாம் ஏன் அப்படின்னா I power 8 ஓட வேல்யூ 1 இல்லையா அப்படி என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா ஐக்கு பவர்ல 4 மடங்கு வந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1பா 4 8 12 16 20 24 28 இந்த மாதிரி எண்கள் ஐக்கு பவர்ல 4 மடங்கான எண்கள் வந்துச்சுன்னா அதோட வேல்யூ 1 அப்போ 4 விட பெரிய நம்பர் பவர்ல வந்து 4 விட பெரிய நம்பர் எது வந்தாலும் சரி அதுல இருந்து என்ன செய்யுங்க நீங்க 4 மடங்கை தனியா எடுத்துருங்க 4 மடங்கை தனியா எடுங்க உதாரணத்துக்கு இப்போ I power 30 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் I power 30 30 இருக்கு அப்படி 30 எப்படி பிரிங்கன்னா இந்த 30க்குள்ள 4 மடங்கு 4th டேபிள்ல எவ்வளவு வேல்யூ இருக்குன்னு பாருங்க சரிங்களா 4th டேபிள்ல எத்தனை வேல்யூ இருக்குன்னு பாருங்க ஓகே 7 நாங்க 28 சொல்லலாமா 7 4s are 28 அப்போ இந்த 30ய 28 plus 2 ன்னு பிரிச்சுக்கலாமா இந்த 30க்குள்ள 4th டேபிளோட வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா 7 4s are 28 இருக்கு 28 போக பேலன்ஸ் ஒரு 2 இருக்கு இப்போ இந்த I power 28 I power 28 into I power 2 ன்னு சொல்லிக்கலாமா I power 28 I power 2 I power 28ங்கறத I power 4 into 7 அப்படி எழுதிக்கலாம் into I power 2 னா -1 I power 2 னா -1 இந்த I power 4 into 7 I power 4 whole power 7 எழுதிக்கலாமா I power 4 whole power 7 into -1 நமக்கு தெரியும் I power 4 ஓட வேல்யூ 1 1 power 7 into -1 அப்போ 1 power 7 1 power 7 1 1 into -1 equal to -1 அப்போ இதோட வேல்யூ -1 சார் இப்போ இவ்வளோ தூரம் செய்யணும் அப்படின்னா நீங்கள் இப்படிலாம் செய்யணும் இது வந்து எப்படி வந்ததுன்னு தெரியறதுக்காண்டி நம்ம என்ன செய்யணும் இந்த 4 உடைய மடங்கு இன்ட்டு ஸ்கொயர்னு பிரிச்சுட்டோமா அதுக்கு அடுத்து I power 4 மல்டிபிள் இன் ப்ளஸ் 2 பிரிச்சுக்கிட்டோம் இல்லையா அதுக்கப்புறம் I power 28 into I ஸ்கொயர் கண்டிப்பாக இந்த 4 மல்டிபிளாக இருக்கிற இந்த டைம் 1 தான் I ஸ்கொயர்னே போட்டுக்கலாம் ஆன்சர் I ஸ்கொயர் equal to -1 டேரெக்டாக நம்ம இப்படியே ஆன்சர் கொண்டு வரலாம் இவ்வளோ தூரம் செய்யணும் அவசியம் கிடையாது சொல்ல போறீங்களா ஸோ அப்போ நமக்கு என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதில் 4 மல்டிபிள்ஸை தனியாக எடுங்க 4 மடங்கை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டு அதனோட வேல்யூ 1ன்னு சொல்லி தூர விட்டுருங்க ரிமைனிங் இருக்கிறதுக்கு மட்டும் என்ன வேல்யூ வரும் அந்த ரிமைனிங் அப்புறம் எப்படி இருக்கும்னா I ஸ்கொயர் I கியூப் I power 4 இந்த 4 ஏதாவது சொன்னதாக இருக்கும் I power 4 வரவே வராது அதில் I வரும் I ஸ்கொயர் வரும் I கியூப் வரும் அப்போ ஐனா I அப்படியே வச்சுக்கலாம் நம்ம I ஸ்கொயர்னா -1 I கியூப்னா -I இதை மட்டும் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும் உங்களுக்கு I கிடைச்சிடும் உங்களுக்கு ஓகே ரைட் ஓகே இவ்வளோதான் நம்மளுடைய காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர் சிஸ்டம் அப்படிங்கிறது இவ்வளோதான் மொத்தத்தில் இதுக்கப்புறம் அதில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது எதை அப்ளை பண்ணலாம் எதை அப்படிங்கிறது வந்து இன்னொரு வீடியோ நம்ம தனியாக போகும் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கூட்டினா என்ன ஆகும் கழிச்சா என்ன ஆகும் பெருக்குனா என்ன ஆகும் இதெல்லாம் வந்து நம்ம இன்னொரு வீடியோ தனியாக பார்த்துக்குவோம் நம்ம ஓகே ரைட் ஸோ இப்போ இந்த நம்ம படித்த இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரை வச்சு ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் இங்கே சொல்லிடுறேன் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இப்போ நமக்கு வந்து தெரியும் இப்போ ரூட் ஆஃப் ஏபி அப்படின்னு ஒரு 2 நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க ரூட் ஆஃப் ஏபி 2 எண்களோட பெருக்கலுக்கு நான் ரூட் எடுத்தேன் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம எப்படி எழுதிக்குவோம் ரூட் ஏ இன்ட்டு ரூட் பின்னு பிரித்து எழுதிக்குவோம் நம்ம 10th 9th இப்படி படிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம ரூட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டு ரூட் ஏ ரூட் பின்னு பிரிச்சுக்கணும் இல்லையா இதுக்கு என்ன கண்டிஷன் இப்படி எழுதுறதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்போஸ் உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 6 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்துக்கணும் நம்ம புக்லேயே அது கொடுத்துருக்காங்க ஓகேங்களா நம்ம 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ 6 அப்படின்னு நம்பர் எடுத்துக்கலாம்னு சொன்னால் இந்த 6 வந்து 36 ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்லிக்கலாமா 36 வர்க்கமூலம் தான் வந்து 6 நமக்கு ஓகே ரைட் இப்போ இந்த 36ங்கிறத
-9 இன்ட்டு -4 பிரிச்சு எழுதலாமா? -9 இன்ட்டு -4 பிரிச்சு எழுதிக்கலாம் இல்லையா? 9 36 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 36 கரெக்ட் தான். இப்போ இந்த -9 -4 இது ஏ இது பின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எப்படி பிரிச்சு எழுதணும்? ரூட் ஏ ரூட் பின்னு பிரிச்சு எழுதணும் இல்லையா? அப்போ ரூட் ஆஃப் -9 இன்ட்டு ரூட் ஆஃப் -4. ரூட் ஆஃப் -9 இந்த 9 வந்து 3 ஸ்கொயர்னு சொல்லலாம். அப்போ 3 ஸ்கொயர் வந்து 3000. ரூட்லேருந்து வெளியில் வரப்போ 3000. ரூட் ஆஃப் -1 பாக்கி இருக்கும் இல்லையா? அந்த ரூட் ஆஃப் -1க்கு பதிலாக ஐன்னு சொல்லிக்கலாமா? நம்ம இப்போ தான் பார்த்துருக்கோம். ரூட் ஆஃப் -1 ஐ. அதே மாதிரி இன்ட்டு ரூட் ஆஃப் -4 இந்த 4 அப்படிங்கிறத 2 ஸ்கொயர்னு சொல்லிக்கலாம். அப்போ ரூட் விட்டு வெளியில் வரப்போ 2 ஆயிரும். அகைன் ஒரு ரூட் ஆஃப் -1 இருக்கும், அதுக்கு பதிலாக ஒரு ஐ 2 ஐன்னு ஆயிரும். இப்போ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா 3 × 2 6 I × I ஸ்கொயர். நமக்கு தெரியும் ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. அப்போ 6 × -1 = -6. அப்போ நமக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் பாருங்க, 6 = -6ன்னு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது உண்மையா? 6ம் -6ம் சமமா? கிடையாது இல்லையா? 6ம் -6ம் சமம் கிடையாது. அப்போ பிரச்சனை எங்கேன்னு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பிரிச்சு எழுதியிருக்கேன் இல்லையா? இதுதான் பிரச்சனை. இந்த பிரிச்சு எழுதினது தான் எனக்கு பிரச்சனை. பிரிச்சு என்ன பிரச்சனை? எப்போதும் போல பிரிச்சு எழுதிக்கும் ரூட் ஏபியை ரூட் ஏ ரூட் பின்னு பிரிச்சுருக்கோம். என்ன பிரச்சனை அப்படின்னீங்கன்னா இப்படி ரூட்டுக்குள்ளே உள்ள நம்பர் ரூட்டுக்குள்ளே உள்ள 2 நம்பர்ஸை மல்டிப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய 2 நம்பர்ஸை தனித்தனி ரூட்டாக பிரிக்கிறதா இருந்தால் 2ல் குறைஞ்சபட்சம் 1 பாசிட்டிவாக இருக்கணும். அட்லீஸ்ட் 1. சரிங்களா? அட்லீஸ்ட் 1 ஆஃப் A and B must be positive. AB இரண்டில் ABயில் ஏதேனும் ஒன்று பாசிட்டிவ் ஆக இருக்க வேண்டும். அப்போ ரூட் ஆஃப் ஏபியை ரூட் ஏ என்று ரூட் பின்னு பிரிச்சு எழுதுறதா இருந்தால் அந்த உள்ள இருக்கக்கூடிய ஏபி 2 இருக்கு இல்லையா? 2ல் குறைஞ்சபட்சம் ஏதாச்சும் 1 பாசிட்டிவாக இருக்கணும். அதிகபட்சம் 2மே பாசிட்டிவாக இருக்கலாம். 2மே பாசிட்டிவாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? 2மே நெகட்டிவாக இருக்கக்கூடாது. இதனுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூட்டுக்குள்ள 2 நம்பர் மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா 2மே நெகட்டிவாக இருந்தால் அது பிரிச்சு எழுத முடியாது. 2 நம்பர் நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ரூட்டை இந்த மாதிரி பிரித்து எழுத முடியாது. சரிங்களா? ஸோ இதான் இதோட விஷயம். அப்போ 2 நம்பரில் 2மே பாசிட்டிவாக இருக்கலாம் அல்லது ஒரு பாசிட்டிவ் நம்பர் கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்கலாம். 2மே நெகட்டிவாக இருந்தால் பிரித்து எழுத முடியாது. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட இந்த வீடியோ நம்ம நிறுத்திக்கிடுவோம், முடிச்சுக்குவோம். ஓகே ஃபைன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.